ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக அவருடைய சமூகத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். அதற்கு காரணமாக நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே சுவாமி, இந்த அருமையான காலை வேளைக்காக நமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் நாங்கள் உண்மை துதித்து பாடவும் எங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்கவும் உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்கவும் அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னராயிரும். ஆண்டவரே, நீர் எங்கள் இல்லத்திலே பிரசன்னராயிருந்து கேட்கிற செய்திகள், ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள் யாவும் உடைய சமூகத்திலே பிரீதியாக இருக்கட்டும். ஆண்டவரே, எல்லா துதிக்கான மகிமைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் சேர்ந்து கிறிஸ்து சபை பாமாலையிலே 2ஆம் பாமாலை பாடுவோம். பாமாலை 2. என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. உங்கள் வஸ்திரங்களை எல்லாம் உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மனவுக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். கர்த்தாவே, என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல, மட்டாய் தண்டியும். பிரியமானவர்களே,
நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இதயத்தோடு அறிக்கையிட வேதவசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவும் சுத்த இதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இறக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளை போல நாங்கள் உம்முடைய வழியில் விட்டு விலகி போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளியாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிட எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உங்களுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதே விரும்பி பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற தம்முடைய ஜனத்துக்கு பாவ மோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் நம்முடைய பரிசுத்த ஆவியாய அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். பகமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் சுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றைய எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உமது புகழை அறிவிக்கும். தேவனே, எங்களை ரட்சிக்க வருவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தேவரீரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. நம்முடைய விசுவாசத்தை யாவும் சேர்ந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ளவராகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உட்பட்டு பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமத்திற்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசுத்தத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஜெபம் செய்வோம். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 5ஆம் ஞாயிற்றுக்கு ஜெபம். ஆண்டவரே, உம்முடைய திருச்சபை நிறைந்த தேவபக்தியுள்ள அமெரிக்கையோட உமக்கு சந்தோஷமாய் ஊழியம் செய்யும்படி இவ்வுலக சம்பவங்களை உமது ஆளுகையினால் சமாதானமாய் நடத்திவிட வேண்டும் என்று
எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சகல ராஜாக்களுக்கும் ராஜாவே, சர்வத்துக்கும் ஆண்டவரே, யாதொரு சிருஷ்டியும் எதிர்க்கக்கூடாத சர்வ சக்தியுடைய தேவனே, பாவிகளை நியாயமாக தண்டித்து உண்மையாக மனஸ்தாபப்படுகிறவர்களுக்கு மன்னிப்பு அருள்கிறவரே, பலத்தாரனாய் இருக்கிற உம்மாலே நாங்கள் காக்கப்பட்டு சகல மோசங்களுக்கும் விக்னங்களுக்கும் கொள்ளை நோய்களுக்கும் விலகி ஜெயத்திற்காரனாகி உண்மை மையப்படுத்தும்படியாக சத்துருக்கள் கையில் அகப்படாதபடிக்கு எங்களை ரட்சித்து அவர்கள் இருமாப்பாய் அடக்கி அவர்கள் குரோதத்தை தணித்து அவர்கள் உபயங்களை உயர்த்தமாக்கி போட வேண்டும் என்று உமது வகைக்குமாரனும் எங்கள் புண்ணியநாதமாகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சமாதானத்திற்காரணமும் ஏக சிந்தை உண்மையாகிய தேவனே, உண்மை அறிவதே நித்திய ஜீவன், உண்மை சேவிப்பதே மெய்சுவாதீனம். தேவனிக தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகி நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களிலும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியறோம். ஆமென். எல்லா மனுஷரையும் சிருஷ்டித்தவரும் காப்பாற்றி வருகிறவருமாகிய பராபரனே, எவ்வகையும் நிறைந்த நிலைமை உள்ள மனுஷர்களுக்காக நாங்கள் தாழ்மையாயுமை வேண்டிக் கொள்கிறோம். சகல தேசத்தாருக்கும் அது ரட்சணித்தியம், சகல ஜாதியாருக்கும் அது வழியிலும் தெரியப்படுத்தியுள்ளோம். விசேஷமாக தேவி பொதுவாக திருச்சபைக்கு நற்சீரை தந்து தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற யாவும் சத்தியமாக்கத்தில் நடக்கவும், ஆவியின் ஓர்மையிலும் சமாதான கட்டிலும் நீதியுள்ள நடக்கையிலும் நிலைத்து விசுவாசத்தை பற்றி கொண்டே இருக்கவும் அந்த சபையை உங்களுடைய நல்ல ஆவியினாலே நடத்திட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். கடைசியாக மனதையும் சரீரத்தையும் ஆஸ்தியும் பற்றி எல்லா விதமான துன்பங்களும் அடைந்து வருகிற யாவரையும் இதாவே தேவருக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களுடைய அவசரங்களுக்கு தக்கதாய் தேவரின் ஆறுதலையும் சகாயத்தையும் மகிழ செய்து உபத்திரப்படுகையில் அவர்கள் பொறுமையாய் இருக்கவும் அவர்கள் துன்பங்கள் எல்லாம் இன்பமாய் முடியவும் கட்டளையிட்டள வேண்டும் என்று எங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இத்தருணத்தில் ஓமனப்பட்டுமை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு வேலித்த சக வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கவர்களை அருளி செய்வேன் என்று வாக்கு அளிக்கிறேன். கர்த்தாவே, மதடியாக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களை வேண்டியவர்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உங்களுடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டோம். ஆமென். தினத்திலும் நாம் மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் 63ஆம் சங்கீதம். சங்கீதம் 63. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாய் இருந்தது. உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராஜாங்களில் உம்மை தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாயிருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே கனி கூறுகிறேன். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களே பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள். அவர்கள் பட்டயத்தால் விடுவார்கள், நரிகளுக்கு இரையாவார்கள். ராஜாவோ தேவனில் கனி கூறுவார். அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும் என்பதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை மறுபடியும் வாழ்த்துகிறேன். இந்த தினத்திலும் நாம் சிந்திக்க இருக்கிற செய்தியின் தலைப்பு சாட்சிகள். சாட்சிகள், விட்னஸஸ். யூ ஆர் த விட்னஸஸ். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே 3 காலங்கள் ஊழியம் செய்து இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்பொழுது அங்கு கூடியிருந்தவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள், நீங்கள் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று சொல்லிட்டு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். சரி, இன்றைய தினத்திலும் சாட்சிகள் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா,
ரெண்டு அர்த்தம் சொல்லலாம். ஒண்ணு வந்து சாட்சின்னா எல்லாருக்கும் தெரியும் விட்னஸ். நம்ம ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னு சொன்னா அதை நம்ம கண்ணால பார்த்திருந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த சம்பவத்துக்கு நம்ம என்னது சாட்சிகள். நீதிமன்றத்துல வந்து அப்படி அந்த சம்பவத்தை கண்ணால பார்த்தவங்களை வந்து விசாரிப்பாங்க. சாட்சிகள் சொல்லி 1, 2, 3 போட்டு விசாரிப்பாங்க. அது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது ஒரு வகையான சாட்சி. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நேரடியான சாட்சி. இது இன்னொரு ரிட்டர்ன் டாக்குமெண்ட். அதாவது ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம் அப்படின்னு சொன்னா அதுல யாரெல்லாம் சைன் பண்ணிருக்காங்களோ அந்த அக்ரிமெண்ட்டுக்கு இந்த 2 பேருமே உடன்பட்டவர்கள். இவங்களுக்கு அவங்க சாட்சி, அவங்களுக்கு இவங்க சாட்சி. கையெழுத்து போட்ட 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சாட்சிகளா இருக்கும். அப்ப ரிட்டர்ன் டாக்குமெண்ட்டும் வந்து என்னதான் ஆகுது, சாட்சிகளா தான் இருக்குது. இன்னொரு அர்த்தம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா டெஸ்டிமனி. டெஸ்டிமோனினா நடத்தை, நன்னடத்தை, பிஹேவியர்ஸ், நல்ல பிஹேவியர். இப்போ உன்னோட சாட்சி நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா உன்னுடைய நடத்தை நல்லா இருக்கு, உன்னுடைய பிஹேவியர் நல்லா இருக்கு, நீ ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்கிறாய் அப்படின்னா நீ ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை, கடவுளுக்கு பயந்து வாழ்கிறாய் அப்படின்னு நம்ம கொள்ளலாம். இன்னொரு முதல்ல சொன்ன சாட்சிகள் அப்படின்னா நாம் கிறிஸ்துவுக்கு சாட்சிகள். இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்திலே வந்தார் என்றும் அவர் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார் என்பதற்கு நாம் சாட்சிகள். நம்ம பார்க்கவே இல்லை, நம்ம எப்படி இத சாட்சிகள் சொல்ல முடியும்? அதனால நமக்கு வந்து வேதம் தான் வந்து சாட்சி. அது நேர்ல பார்த்தவங்க எழுதி வச்சிருக்க இந்த வேத புத்தகத்தை நம்ம நம்புறதுனால நாம இந்த வேத புத்தகத்தின் வழியாக மற்றவர்களுக்கு நம்ம சாட்சியாக இருக்கிறோம். அதுதான் ஒரு இது வந்து இட்ஸ் a ரிட்டன் டாக்குமெண்ட். ரிட்டன் டாக்குமெண்ட் அது வந்து ஒரு சாட்சி. ஆகவே சாட்சின்னா 2 அர்த்தத்தை 2 விதமா பொருள் கொள்ளலாம். ஒன்று நல் நடத்தை உள்ளவர்கள், அடுத்து வந்து கடவுளை பிரதிபலிப்பவர்கள். கடவுள் இந்த உலகத்தில் வந்தார் என்று நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து அதை நாங்க நம்புறோம், நீங்களும் நம்புங்க அப்படின்னு சொல்வதற்கு நம்ம சாட்சிகளா இருக்கு. இதுதான் முதலாவது சாட்சி. அடுத்தது வந்து அவர் விட்டு சென்ற அந்த பணியை நம்மகிட்ட கொடுத்திருக்கார். நாம நம்முடைய நடத்தைகள் மூலமாக நம்ம இங்க வேதத்திலே அவருடைய கட்டளைகளை நாம் கை கொண்டு அவருக்கு பிரியமாய் நாம் வாழும் பொழுது நாம் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம், நம்ம மற்றவங்களுக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். ஆக இந்த உலகத்தில் வந்தார் என்பதை மற்றவர்களுக்கு அறிவிக்கவும் நம்முடைய நடத்தையின் மூலமாக மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சாட்சிகள்னா அதாவது அவருடைய வெளிச்சம் நம் மூலமாக பிரகாசிக்க வேண்டும், அவருடைய வெளிச்சம் நம்மில் வெளிப்பட வேண்டும். இது வந்து ஒரு இதைதான் நம்ம சாட்சிகள் என்று சொல்லுவோம். இப்போ இந்த வேதத்துல வந்து உம்முடைய வேதம் அவருடைய வேதத்துல நிறைய சொல்லியிருக்கு அப்படின்னா இன்னும் நாம் சாட்சிகளை கைக்கொள்பவர்கள் பாக்கியவான்கள். சங்கீதம் 119:2 அவருடைய சாட்சிகளை கைக்கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருடைய கட்டளைகளை, அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அவருடைய போதனைகளை கைக்கொள்பவர்கள் பாக்கியவான்கள். நிறைய இடத்துல வருது, சங்கீதத்தில் வருது, உம்முடைய சாட்சியின் வழியிலே களி கூறுகிறேன். சங்கீதம் 119:14 இருக்கு. அடுத்து 119:24 உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமா இருக்கிறது. ஆக அவருடைய வழிகள், அவருடைய கட்டளைகள், அவருடைய பிரமாணங்கள் இதெல்லாம் வந்து இதை பற்றி நம்ம பேசும் பொழுது சாட்சிகளாக வாழ வேண்டிய அவசியத்தை நமக்கு வலியுறுத்துகின்றன. கிறிஸ்தவர்களாகி நாம் புறஜாதிகளுக்கு நம்ம எப்படிதான் இருக்கணும்? சாட்சிகளா இருக்கணும், ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். இதை நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம பின்பற்ற வேண்டும். இதுக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த காலத்துல வந்து மிஷினரிகள் இங்க சாட்சியாக கடவுளை அறிவிக்க சாட்சியாக இந்த தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. அவர்களுடைய செய்கைகள் மூலமாக நம்ம கடவுளை பற்றி அவருடைய பிரசங்கங்கள் அவர்கள் மூலமாக நாம் கடவுளை பற்றி அறிந்து கொண்டோம். அவருடைய செய்கைகள் நம்ம வந்து ரொம்ப கடவுளுடைய மேல் வைத்த அன்பை பிரதிபலிக்க நாம அவங்களை வந்து நம்ம ஏற்றுக்கொண்டோம். ஆக அவங்க இயேசுவையும் போய்த்தார்கள்,
அதை வாழ்ந்தும் காட்டினார்கள். ஆகவேதான் நம்ம எல்லாம் இன்னைக்கு வந்து இயேசு கிறிஸ்துவினால ஈர்க்கப்பட்டு அவருடைய வழியில நம்ம இருக்கோம். இதே இதை நம்ம தொடர்ந்து நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு, அடுத்த மற்ற மக்களுக்கு வந்து இதே செயலை நம்ம செய்ய கண்டிப்பாக நம்ம அழைக்கப்படுகிறோம். எப்படின்னா, நாம் கடவுளை போதிக்க வேண்டும், அவர் அதேபடி நம்ம வாழ்ந்து காட்ட வேண்டும். கடவுளுடைய போதனைகளை நம்ம மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும், அவருடைய வழிகளிலே நாம வாழ்ந்து காட்ட வேண்டும். இந்த ரெண்டு வந்து கட்டாயம் அழைக்கப்படுகிறோம். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலை ஆகி கானானுக்கு நேராக பயணப்படும் பொழுது முதல்ல விடுதலை பெற்றாங்க. கானானுக்கு வனாந்திர வழியா நடத்தப்பட்டு கானான் தேசத்துல குடியேறின மக்கள் கொஞ்ச நாளைக்கு நல்லா இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க? பழையபடியாக கடவுளை மறந்து விட்டு திருப்பி தங்கள் மனம் போன போக்கில எல்லா காரியங்களும் செய்ய ஆரம்பிச்சாங்க, எல்லா அக்கிரமங்களையும் செய்ய ஆரம்பிச்சாங்க, எல்லா பாவங்களையும் செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த காலத்துலதான் வந்து யோவேல்னு ஒரு தீர்க்கதரிசி வந்து கடவுள் இடத்துல திரும்புங்கள் என்று ஒரு அழைப்பு கொடுக்கிறார். யோவேல் 2:12. யோவேல் 2:12 இருந்து 18 வரைக்கும் நம்ம இன்னைக்கு சிந்திப்போம். என்ன கேட்டீங்களா, நம்மளும் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், மீட்கப்பட்டு விட்டோம், கிறிஸ்துவ நமக்கு யாருன்னு தெரியும், அவருடைய போதனைகள் என்னன்னு தெரியும், நம்ம வேதத்தை வாசிக்கிறோம். என்றாலும் ஒரு பின்னடைவு நம்ம காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில ஒரு பின்னடைவு காணப்படுகிறது. முதல்ல ஆதியில இருந்த அந்த வேகம் நம்மகிட்ட இல்ல, அப்படியே குறைஞ்சுக்கிட்டே வந்துருச்சு. அப்படியே கடவுளை விட்டு நம்ம விலகி வாழ ஆரம்பிக்கிறோம். அவருடைய க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் கடவுள்கிட்ட இல்ல, குறைஞ்சுக்கிட்டே வருது. அப்படி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா விலங்கு அது மேட்டர் இல்ல. ஆனால் நம்மை நாமே இன்றைய தினத்தில் ஆராய்ந்து பார்ப்போம். நமக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவில எப்படி இருக்கிறது? ஒரு நெருங்கிய உறவு இருக்கிறதா? இல்ல ஆதியில நம்ம எல்லாம் உற்சாகமா இருந்தோம், முதல்ல நம்ம கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்ட போது 4 தலைமுறைக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள்லாம் வந்து ரொம்ப வைராக்கியமா இருந்தாங்க. அந்த அளவுக்கு நம்ம வைராக்கியமா இப்போ இருக்கிறோமா? மற்றவர்களுக்கு நம்ம சாட்சிகளாய் வாழ்கிறோமா? முந்தி வந்து நமக்கு வந்து வேதக்காரர்கள் என்று பேர், வேதத்தை கையிலே எப்பவுமே வந்து கையிலே வச்சிருப்பாங்க. அதனால வேதக்காரர்கள் என்று பெயர். நம்ம எந்த ஒரு அந்நிய மதத்தை சேர்ந்த மக்களும் ஆலயத்துக்கு வழியா போகும்போது செருப்பை கடத்திட்டு தான் போவாங்க, இல்ல பார்த்து ஒரு வணக்கம் வச்சுட்டு தான் போவாங்க. அந்த அளவுக்கு வந்து உயர்வாக மதிக்கப்பட்டது. ஆனா நாட்கள் செல்ல 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 கிறிஸ்தவர் தன்னுடைய தரத்திலே அப்படியே தாழ்ந்து போய்விட்டே இருக்கு. ஏன்னா எல்லா நிலைகளிலும் தவறு செய்பவர்கள், கடவுளை அறிந்தவர்கள் தான் இருக்கிறாங்க. எல்லா நிலைகளிலும் இருக்கிறாங்க. அரசு பணியில இருந்தாலும் சரி, அது எந்த துறையில இருந்தாலும் சரி, எல்லா பணியில இருக்கிற மக்கள் இன்னைக்கு கடவுளை விட்டு பின்வாங்கி போனவர்களாதான் காணப்படுகிறார்கள். அதனாலதான் இதே சூழ்நிலை தான் அன்னைக்கு இஸ்ரேல் மக்கள்கிட்ட இருந்துச்சு. அந்த சூழ்நிலை தான் இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கு. ஸ்லைடிங் பேக், அதாவது அந்த நம்ம பழைய முதல் நிலைமையிலிருந்து நம்ம பின்னாக நகர்ந்து விட்டோம். அதனால இன்றைய தினத்தில் நம்ம அதை கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்மை மறுபடியும் நம்ம புதுப்பித்துக் கொண்டு கடவுளோடு நம் நெருங்கி ஜீவிக்க இன்றைய தினத்தில் நம்ம அழைக்கப்படுகிறோம். அது நம்ம 3 காரியங்கள் சொல்றேன். அதனால என்ன ஆசீர்வாதம் வருதுன்னு சொல்றேன். யோவேல் தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரத்துல இந்த என்ன செய்யணும்னு சொல்லியிருக்காரு, என்ன ஆசீர்வாதம் வரும்னு சொல்லியிருக்காரு. முதல் காரியமாக என்ன சொல்லுகிறாரு, உங்கள் முழு ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முழு இருதயத்தோடும் நாம் கர்த்தரிடத்திலே திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை எல்லாம் உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மனவுக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமா இருக்கிறார். ஆக இன்றைய தினத்துல நம்ம கடவுளை நாம் நோக்கி பார்ப்போம். பழைய இதை அப்படி ஒதுக்கி வச்சுட்டு இப்பொழுது நம்ம கடவுளை நோக்கி பார்ப்போம். நம்ம எப்படி நோக்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்றாருன்னா,
உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இதயத்தோடும் நம்ம தாழ்த்தி அவர் அன்றைக்கு நம்ம திரும்ப வேண்டும் என்று அவர் அழைக்கிறார் நம்மை. யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த வார்த்தைகளை அவர் நமக்கு இன்றைய தினத்திலும் கூறுகிறார். நீங்கள் உங்கள் முழு இதயத்தோடும் கர்த்தரை தேடுங்கள், அவர் பக்கம் திரும்புங்கள். முதலாவது நம்முடைய முகத்தை அவருக்கு நேராக திருப்பி அவருடைய வழிகளை நாம் மறுபடியும் கற்றுக்கொண்டு அதன்படி வழி நடக்க நாம் இந்த தினத்திலும் அழைக்கப்படுகிறோம். எப்படி நம்ம அவருக்காக நம்ம வைராக்கியமா இருக்கணும் அப்படின்னா நம்மை தாழ்த்தி அவர் சமூகத்திலே நம்ம ஒப்புகவாகி நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கையிட்டு, ஆண்டவரே இவ்வளவு நாளும் நான் இப்படிலாம் இருந்துட்டு இந்த தினத்திலிருந்து நான் இன்னும் புது வாழ்க்கை வாழ நினைக்கிறேன், விரும்புகிறேன் சுவாமி, நீர் எங்களுக்கு உதவி செய்ய, நாங்கள் மண்டை திரும்புகிறோம், எங்களை நோக்கி பாருங்க, எங்களை பழைய காரியங்கள் எல்லாம் மன்னித்து எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவர் அன்னைக்கு நம்ம திரும்பும் பொழுது முதலாவது திரும்ப வேண்டும் என்று யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இது முதல் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே கடவுளுக்கு நேராக நாம் திரும்ப வேண்டும். இதுதான் முதல் படி. அடுத்தபடியாக 16ஆம் வசனத்தில் சொல்றாரு, ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். இரண்டாவது நம்ம இருக்கிற போகிற சபைகளை கர்த்தர் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று அழைக்கிறார். சபையை கூட்டி பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பால் உண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள், மணவாளன் தன் நகையும் மணவாட்டி தன் மகையும் விட்டு புறப்படுவார்களாக. யாருமே அதுக்கு விதிவிலக்கு கிடையாது. வயசானவங்களா இருந்தாலும் சரி, குழந்தைகளா இருந்தாலும் சரி, புதுசா கல்யாணம் ஆனவங்களாலும் சரி, எல்லாரும் கடவுளுடைய சமூகத்துல வந்து உபவாசத்தோடும் அழுகையோடும் நம்ம பாவம் செய்தோம், இனிமேல் நம்ம மனம் திரும்பி அவர்களிட ஒப்புரவாகி ஒரு புது வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்று கடவுள் யோவேல் தீர்க்கதரிசி மூலமா இந்த இடத்துல கூறுகிறார். இதே போல இஸ்ரவேல் மக்களும் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போயிட்டு திரும்பி வந்தாங்க. எருசலேம் வந்தப்ப எஸ்ரா அவங்கள கூட்டுறார். எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 21ஆவது வசனத்துல வாசித்தோம் அப்படின்னா, அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறவர்களுக்கும் நான் அங்கே அந்த அகாவா நதியண்டையிலே உபவாசத்தை கூறினேன். ஆக அப்ப அவங்களுக்கு போவதற்கு சபை கிடையாது, எல்லாமே இடிஞ்சு கிடக்கு, எல்லாமே எரிஞ்சு போய் கிடக்கு. அதனால என்ன பண்றாங்க, அகாவா நதிக்கரையில இந்த மாதிரி ஒரு கூடுகையை வைத்து தங்களை தாழ்த்தி கடவுள் அண்டையில என்ன பண்றாங்க, மறுபடியும் ஒப்புரவாகி கடவுளுக்காக தங்களை புதுப்பித்துக் கொண்டார்கள். இந்த தினத்தில் நம்ம சபையை பரிசுத்தப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லும் போது, இன்னைக்கு சபையில நடக்கிற காரியங்கள் எல்லாருமே இன்னைக்கு முகம் சுழிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. எல்லா திருச்சபைகளும் கிட்ட அப்படிதான் இருக்கு. இப்படிப்பட்ட காரியங்கள் திருச்சபையிலே நடைபெற கூடாது என்று தேவன் நம்புகிறார். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பினால் ஏவப்பட்டவர்களாக, சகிப்புத்தன்மை கொண்டவர்களாக, விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மையோடு ஆலயத்திலே நாம் ஒருவருக்கு ஒருவர் அன்புள்ளவர்களாக, அரவணைக்கிறவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று கடவுள் நம்மை எதிர்பார்க்கிறார். சபையை நம்ம பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளும். எதற்காக சபை கடவுள் தந்திருக்கிறாரோ அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும். அவர் எதுக்காக வைத்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, கடவுளுடைய ராஜ்யத்தை வெளிப்படுத்துறதுக்கு, நம்ம மற்றவர்களுக்கு நற்செய்தி பணி செய்வதற்காக, அதுக்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை விட்டுட்டு மற்ற எல்லா வேலையுமே நம்ம செய்யறோம். இன்னைக்கு எவ்வளவு தூரம் நம்ம சுவிசேஷ ஊழியத்துக்கோ கடவுளை பற்றி அறிகிற இதுக்கோ கடவுளை பற்றி அறிவிக்க செல்றோமோ தெரியல. ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை 9 மணின்னா 9:30 மணின்னா 10 மணிக்கு வர வேண்டியது, காணிக்கப்பட வேண்டியது, எழுதி போயிட வேண்டியது. இன்னைக்கு அநேக நிலைமை இப்படிதான் இருக்கு. ஒரு பயம் என்பதே இல்லை. கடவுளுடைய ஆராதிக்கிறதுக்கு 9:30 மணிக்கு வரணும் அப்படின்னா 9:25க்காவது உள்ள இருக்கணும். அது கடவுளை கனவீனப்படுத்துற மாதிரியான ஒரு செயல். நம்ம ஆலயத்துக்கு தாமதமாக வருகிறோம் என்றால் முதலாவதாக நம் கடவுளை கனவீனப்படுத்துகிறோம். எப்படி ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு நமக்கு
10 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காருன்னா அவர் 10 மணிக்காக நமக்காக காத்திருப்பாரு. நம்ம 11 மணி 10:30 மணிக்கு போனோம்னா என்ன ஆகும் நம்ம நிலைமை? நம்மகிட்ட அவர் பேசவே மாட்டாங்க. ஒரு உலக காரியத்துக்கே நம்ம அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்னா வானாதி வானங்களையும் பூமியின் சகலத்தையும் வார்த்தையினால உண்டாக்கிய மகா பெரிய தேவன் அவர் நமக்காக 9:30 மணிக்கு வந்து ஆலயத்துல உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா நம்ம சார்ட்ட வந்து எப்ப வரோம்? 9:30 மணின்னா 9:45 10 மணிக்கு வருகிறோம். இது இப்படிப்பட்ட செயல்கள் வந்து கடவுளை வந்து கனவீனப்படுத்துற செயல். திருச்சபையை பரிசுத்த குலைச்சலாக்கிறோம். அது வந்து மற்றவங்களுக்கு என்னதான் அது நீங்க இடையில வந்து சேரும்போது மற்றவங்களுக்கு அது ஒரு இடைஞ்சலா தான் இருக்கும். அதனால வந்து யாருக்கு வந்து ஒரு பக்தி விருத்திலாம் வராது. நீங்க லேட்டா வருகிறத பார்த்து அடுத்தவங்களுக்கு இடங்களா தான் இருக்கும். ஒண்ணு பிசிக்கலா இடைஞ்சலா இருக்கும், இல்லாட்டி பாரு இவெல்லாம் பாரு எத்தனை மணி கோயிலுக்கு எத்தனை மணிக்கு வரான்னு சொல்லி இவங்க தேவையில்லாம பேசுறதுக்கு இடம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆக நீங்க பாவமும் செய்வீங்க, மற்ற அக்கிரமமும் உங்களால் நடக்குது. இப்படிப்பட்ட காரியம் தான் நடக்குது. இந்த லாக்டவுன் பீரியட் தான் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் நமக்கு வந்து நம்ம என்ன சொல்றோம்? கடவுளை ஆராதிக்க முடியலையே, கோயிலுக்கு போக முடியலையே அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். இந்த போன வாரம் நினைக்கிறேன் ஜெபிக்க வாங்கலாம், இந்த மோகன் சிலாசஸ் ஒரு ப்ரோக்ராம் நடத்துறாருல சாயங்காலம் 7ல இருந்து 9 வரைக்கும். அதுல வந்து அவங்க ஊழியர்கள்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டாங்க. நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க என்றாலும் நான் திருப்பி சொல்றேன். மீட்டிங் போட்டாங்க. கிட்டத்தட்ட 200 பேர் அவர்கிட்ட வேலை பார்க்கறாங்களாம். கூட்டு மீட்டிங் போட்டப்ப அவர் கேட்டாங்க, இப்ப லாக்டவுன் ஆயிடுச்சு, அதனால நீங்க யாரும் கோயிலுக்கு போல. அது உண்மைதான். கோயிலுக்கு போக வேண்டிய நாட்கள்ல ஜனவரி பிப்ரவரி மார்ச்ல கோயில் திறந்தா இருந்துச்சு. இந்த 3 மாசமும் ஒரு நாள் கூட நான் தவறாம 9 மணிக்கு சர்வீஸ்னா 8:55 நான் உள்ள இருந்தேங்க எல்லாம் கையை வைத்துங்க அப்படின்னு கேட்டாங்க. 3 பேர் கை வைத்துனாங்களாம். எத்தனை பேரு? 3 பேர். 200 பேர்ல 3 பேர் கை வைத்துனாங்களாம். இப்ப நீங்க இதை பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்ப இதே கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கிறேன். ஜனவரி பிப்ரவரி மார்ச் 3 மாசத்துல நீங்க எத்தனை நாள் வந்து கோயிலுக்கு கரெக்டா போனீங்க? 3 மாசத்துல எத்தனை நாள் நீங்க கரெக்டா போனீங்க, எத்தனை நாள் போகல அப்படின்னு உங்களே நீங்க கேட்டுங்க. நாம் வாங்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறோம். நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து அவர்கிட்ட திரும்புவதற்கான நேரம் தான் இது. இது வந்து லாக்டவுன் வந்து சாதாரணமா இப்படி ஒரு நிகழ்வு இது வரைக்கும் வளர்ந்ததே கிடையாது. நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்மை கடவுளுக்கு நேராக திருப்பிக் கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் இது. அந்த காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கோம். ஆக திருச்சபையில இப்படிப்பட்ட சூழல்கள் மத்தியில நம்ம இருக்கிறோம். ஆகவே திருச்சபை காரியங்களில் நம்ம அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் இல்லையா? எலெக்ஷன் வந்துச்சுன்னா போட்டி போகாம சண்டை, எத்தனை திருச்சபைகள் இப்படி நடக்குது. அடுத்து வெளியே அந்நிய தலையீடுகள் வர, இப்படிப்பட்ட செயல்லாம் வந்து கடவுள் விரும்பவே இல்லை. அப்படிப்பட்ட செயல்களை நம்ம இதுவரைக்கும் செஞ்சா கூட நம்ம விட்டுட்டு இனிமேலாவது கடவுள்ல நம்ம திரும்புவோம், கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வோம். 3வது ஒண்ணு சொல்றாரு, கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு பிரஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கும் உமது சுதந்திரத்தை ஒப்புக்கூடாதிரும். உங்கள் தேவன் எங்கே என்று பிரஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானே என்பார்களாக. ஆமா, பணிவிடைக்காரர்கள்னா நாங்க தான், போதகர்கள் ஊழியக்காரர்கள் எல்லாருமே. கடவுளுக்கும் திருச்சபைக்கும் நடுவாக நின்று திருச்சபைக்காக வேண்டல் செய்கிற நிலைமையில தான் ஊழியக்காரர்கள் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்கிறவர்கள் தான் ஊழியக்காரர்கள். திருச்சபை மக்கள் என்னதான் தவறு செய்தாலும் தயவாக மன்னிங்க சுவாமி அப்படின்னு சொல்லி கடவுள் இடத்துல மன்றாடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்படிதான் அதான் சொல்றாரு, பணிவிடைக்காரர்களாகிய ஆசாரியர் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே இந்த ஜனத்தை கட்சியும் என்று நம்ம சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கோம். அப்படி ஒரு விண்ணப்பத்தை ஆசாரியர்கள் ஏறெடுக்கணும் அப்படின்னு சொன்னா
திருச்சபை மக்கள் நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லி எபிரேயர் 13:17 பார்த்தோம் அப்படின்னா, எபிரேயர் 13:17 உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாது. அப்படியானால் திருச்சபையில் உள்ள ஆசாரியர்கள், மேய்ப்பர்கள் மனம் சஞ்சலப்படும்படியான எந்த காரியத்தையும் திருச்சபை மக்கள் தங்கள் வாழ்க்கையிலே இல்ல அவர்களுக்கு எதிராக எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. அவர்கள் சந்தோஷத்தோட மன நிறைவோட திருச்சபைக்காக வேண்டுதல் செய்ய இல்ல திருச்சபைக்காக திறப்பில் நிற்கத்தக்கதான ஒரு சூழ்நிலையை திருச்சபை மக்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி அவங்க அது தவறும் பட்சத்துல அதுக்கு நடுவில் நின்று அவருக்கு நடுவில் நின்று விண்ணப்பம் பண்ண வேண்டிய ஆசாரியர்கள் கஷ்டப்பட்டு மனம் கசந்து அப்படி செய்தா என்ன இல்லையா, பிரயோஜனம் ஒன்றும் இல்லை அப்படின்னு எபிரேயர்கள் நிறுவத்தை நம்ம வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய ஆசாரியர்களுக்காக, நம்முடைய மேய்ப்பர்களுக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாக காணப்படுவோம். மேய்ப்பர்கள் சொல்வதை கேட்டு மேய்ப்பர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்கி வாழ்வதற்கு நம்ம கற்றுக்கொள்வோம். ஆக இந்த தினத்தில் நம்ம 3 காரியங்களை பார்த்திருக்கோம். முதலாவதாக தனிப்பட்ட வாழ்விலே அவரிடத்துல நாம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். இரண்டாவது சபையாக நாம் அவரிடத்திலே திரும்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். மூணாவது பணிவிடைக்காரர்கள் உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டுமானால் திருச்சபை மக்கள் பணிவிடைக்காரர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த 3 காரியங்களை நம்ம இன்னைக்கு பார்த்தோம். இந்த 3 காரியங்களை நம்ம செய்யும் பொழுது ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு பாருங்களேன். 18 வசனம் வாசிக்கிறேன். அது இதுல கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். கடவுளுக்கும் நமக்கும் தான் இந்த இது நடக்குது. கடவுளுக்கு என்ன பண்றாங்க, கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். ஆக நாம நம்மளை ஆராய்ந்து பார்த்து நம்மை சீர்படுத்திக் கொள்ளும் பொழுது கடவுள் எதற்கு வைராக்கியம் காட்டுறாங்க, தேசத்திற்காக வைராக்கியம் கொண்டு தம ஜனத்தை கடாட்சிப்பார். இன்னொன்னு பாருங்க, 21 வசனமே, தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கனிகூறு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கனிகூறு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கடவுளை நம்ம சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, ஒரு சீடத்துவ அனுபவத்துக்குள்ளே நம்ம கடந்து வரும் பொழுது திருச்சபையாக நாம் அப்படியே நம்மை தாமே தாழ்த்தி அர்ப்பணிப்போடு அவருடைய ஆராதனையிலே நம்ம பங்கு பெற்று ஆயர்களுக்கு, திருச்சபை மேய்ப்பர்களுக்கு கீழ்ப்படிந்து நாம் காரியங்களை நடக்கும் பொழுது நமக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில ஆசீர்வாதம், தேசத்திற்கு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறார். இப்பொழுதும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு தேவைக்கு தேசத்துக்கு தான் பெரிய ஆசீர்வாதம் வேணும். ஏன்னா உலகம் முழுசும் ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன கிருமியினால எவ்வளவு அடங்கி போய் கிடக்குது, எவ்வளவு ஒடுங்கி போய் இருக்குன்னு பாக்கலாம். கடவுளுக்கு முன்பாக அந்த வைரஸ் எல்லாம் நத்திங், ஒண்ணும் கிடையாது. நாம் எவ்வளவு சீக்கிரம் கடவுள் அண்டை நம்ம திருப்புவோமோ, எவ்வளவு தூரம் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலோ திருச்சபையிலோ நம்ம திருச்சபை ஆயர்களுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நம்ம காரியங்களை நடத்துறோமோ அந்த அளவுக்கு வேகமா நம்ம பழைய சூழ்நிலை உருவாகும். நம்முடைய தேசத்திலே ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கும். திருச்சபைக்கு பரிசுத்தப்படுத்துதல் நம்ம ஆராதனை மட்டும் கிடையாது, திருச்சபையின் சார்பாக நடைபெறுகிற ஊழியங்கள், நடைபெறுகிற உபவாச ஜெபங்கள் எல்லாத்திலும் பங்கெடுக்கணும் அப்படின்னு இன்னைக்கு நம்ம ஒரு உறுதி எடுத்துக்கொள்வோம். இன்னும் கொஞ்ச நாள்ல சர்ச்சை திறந்தாலும் ஞாயிற்றுக்கிழமையோட மட்டும் நின்றாதீங்க. அது போக மாசத்துக்கு ஒரு நாள் ஒரு உபவாச ஜெபம் நடக்குது. தயவு செய்து வீட்டுக்கு ஒரு நாளாவது பங்கு பெறுகிறார்கள். காலியா கிடக்கு, பெஞ்ச் எல்லாம் காலியா கிடக்கும். அப்படிப்பட்ட நிலைமை வேண்டாம். அதுவும் கடவுளை அவமதிக்கிற செயல். அடுத்து
நைட் ப்ரேயர்னு வைக்கிறோம். அது எல்லாருக்குமே அநேகமா ஃப்ரீயா தான் இருக்கும். மாசத்துல ஒரு நாள் ஒரு நீங்க 4 மணி நேரம் 5 மணி நேரம் இருக்கலன்னா ஒரு 2 மணி நேரமாவது வந்து தேசத்திற்காக திருச்சபைக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுகிறார். நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், திருச்சபையிலும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய தேசமும் நல்லா இருக்கும். நம்முடைய தேசம் நல்லா இருக்குன்னா நம்ம தேசத்துல நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். அதுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற மக்கள் வந்து சரியாக நீதியை நடப்பிக்க வேண்டும். எளியவனுக்கு ஒரு நீதி, வறியவனுக்கு ஒரு நீதி, அப்படி இல்லாம எல்லாருக்கும் நீதி என்பது வழங்கப்பட வேண்டும் தேசத்திலே. அப்பதான் வந்து தேசத்திலே வந்து சமாதானம் ஆகும். அதான் சொல்றாரு, தேசமே பயப்படாதே. தேசத்துல குடியிருக்க குடிகள் யாருமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே வகையான நீதி வழங்கப்படும். கர்த்தர் மகிழ்ந்து கழிவுறு. அதனால எனக்கு எப்படியும் கடவுள் நன்மை செய்வார். இந்த தேசத்துல எனக்கு நீதி கிடைக்கும், நான் சந்தோஷமா இருப்பேன். கர்த்தர் அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை நம்மத்திலே கண்டிப்பாக செய்வார். அதை நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கலாம். இந்த காரியங்களை நம்ம கை கொண்டு நடக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய தேசத்திற்காக பெரிய காரியங்களை செய்வார். வைரஸ்லாம் வந்து ஒரு மேட்டரே கிடையாது. ஒரு நோ டைம் இல்லாம போய் கடவுள் பண்ண முடியும். அதற்காக நம்ம இந்த இடத்துல நம்ம கேட்ட செய்தியை நம்ம வீட்டுல உட்கார்ந்து ஆராய்ந்து பார்ப்போம். வரிய நாட்களில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய தேசம் மகிழ்ந்து கனிகூறும். அப்படிப்பட்ட மேலான பாக்கியத்தை தேவன் தந்து நம்மை வழிநடத்துவதாக. ஆமேன், ஆமேன். நாம் யாவும் சேர்ந்து கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 217வது பாடலை பாடுவோம். கிறிஸ்தவ கீர்த்தனைகள் 217. ஜெபம் செய்வோம். மகா இறக்கமும் கிருபையுள்ள எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான காலை வேலைக்காக, இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நீர் இம்மட்டுமாக எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்த தயவுக்காக
உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எந்த விதமான கொள்ளை நோயின் தாக்கம் எங்களை அணுகாதபடி காத்துக்கொண்ட தேவக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய சேட்டைகளின் கீழே நீர் எங்களை மூடி மறைத்துக் கொண்டதற்காக உமக்கு மறுபடியும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. இந்த வேளையிலும் நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஒரு இக்கட்டான காலகட்டத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த தினத்திலே நாங்கள் கேட்ட செய்தியின்படி நாங்கள் உம்மண்டை திரும்பவும் திருச்சபையை பரிசுத்தப்படுத்தவும் திருச்சபை ஊழியர்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கவும் நாங்கள் எங்களை அர்ப்பணிப்பு செய்கிறோம் ஆண்டவரே. அப்படியாய் நீ சொன்ன ஆசீர்வாதம், தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கழிவுகு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற வாக்கின்படியே நீர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்து இந்த இக்கட்டான சூழலிலிருந்து எங்களை நீர் விடுவித்தள்ள வேண்டுமாய் ஜபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. அப்படியாய் அடுத்த வாரத்துக்குள்ளாக நாங்கள் நல்ல செய்திகளை கேள்விப்படத்தக்கதாக நீர் எங்களை புதிதாக்கும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை புதிதாக்கி உமக்கேற்ற பாதையிலே நீர் எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. இந்த வேளையிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்காக, ஜெபத்தில் இணைந்திருக்கிற மக்களுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. கடன் பிரச்சனையில இருப்பவர்கள், வியாதியில இருப்பவர்கள், கஷ்டத்தில் இருப்பவர்கள், மனவேதனையோடு இருப்பவர்கள், தங்கள் பிள்ளைகளின் மூலமாக பிரச்சனைகளை சந்திக்கிறவர்கள், தங்கள் பெற்றோர்கள் மூலமாக பிரச்சனைகளை சந்திக்கிறவர்கள் யாவருக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. சிறுவர்கள், வாலிபர்கள் யாவர் உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே. வாலிபர்கள் தங்கள் வாழ்க்கையை பரிசுத்தமாக காத்துக் கொள்ளவும், சிறுவர்கள் உமக்கு பயப்படும் பயத்திலே வளரவும் நீர் அவர்கள் கிருபை செய்வதுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வீட்டிலே இருக்கிற முதியவர்களுக்காக, வேலை செய்கிற மக்களுக்காக, தொழில் செய்கிற மக்களுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். யாவரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்கள் இருக்கிற இடங்களிலே உமக்கு சாட்சியாக வாழத்தக்கதாக நீர் அவர்களை புதுப்பித்தருளும் ஆண்டவரே. மேலான காரியங்களை நாங்கள் கண்டு மகிழ்ந்திருக்கவும், நீர் செய்ய போகிற அந்த பெரிய காரியத்தை நாங்கள் கண்டு மகிழ நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய காரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தட்டும் ஆண்டவரே. இப்பொழுதும் எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தை ஆளுகிறவர்கள் நீதியாய் காரியங்களை நடப்பிக்கத்தக்கதாக உம்முடைய ஆளுகை அவர் மேல் தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. அவர்கள் தங்கள் சுய இஷ்டத்தின்படி காரியங்களை நடப்பிக்காதபடி உமக்கு பயந்து, உமக்கு கீழ்ப்படிந்து, உமக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் செய்யாதபடி நீர் காத்துக்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தில் காணப்படுகிற எல்லா பாவங்களுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. மதுபானம், விபச்சாரம், வேசித்தனம், பில்லி சோனியம், லஞ்சம், ஊழல், விக்கிரக வணக்கம் இப்படியாய் காணப்படுகிற எல்லா காரியங்களையும் நீர் எங்கள் தேசத்தை விட்டு அகற்றிக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய காலம் எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. மட்டுமாக செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் நீர் தயவாக மன்னித்து தேசத்தின் சாபங்களை எல்லாம் நீர் நீக்கி போட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய காலம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தட்டும் ஆண்டவரே. விசேஷமாக எங்களுடைய திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். திருச்சபையில காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளும் நீங்கி நாங்கள் ஒன்றுபட்டு இணைந்து உங்களுடைய நாமத்தை உயர்த்துபவர்களாக எங்களை தாழ்த்தி உங்களுடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் ஜெபத்தை மன்றாட்டுகளை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. வருகிற காலங்களில் திருச்சபையிலே அன்பும் ஐக்கியமும் காணப்படவும், உம்முடைய ஊழியத்தை அனைவரும் இணைந்து செயல்படவும், பெரிய காரியங்களை நாங்கள் உமக்காக செய்து முடிக்க நீர் எங்களுக்கு வேண்டிய வழிவாசல்கள் எல்லாவற்றையும் திறந்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எங்களை தாழ்த்துகிறவர்களாக, விட்டுக் கொடுக்கிறவர்களாக, சகிப்புத்தன்மையுடையவர்களாக வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உங்களுடைய காரம் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தட்டும் சுவாமி. மறுபடியும் நாங்கள் அடுத்த வாரத்திலே சந்திக்கும் பொழுது நல்ல செய்திகளை நாங்கள் கேள்விப்படத்தக்கதாக நீர் தேசத்திலே பெரிய காரியத்தை செய்தள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லா துதிக்கான மகிமையை செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய இறக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். அனுகிரகவான்